நேத்திக்கு தை 1 பொங்கல் கொண்டாடினோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல். என்ன சிறப்பு? இன்னைக்கு தை திருநாள் 2வது நாள். மாட்டு பொங்கலை நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். மாட்டுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா இன்னைக்கு. நம்ம நாத்து நட்டு அறுவடை செஞ்சு அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. உழவு தொழில் தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதானமான தொழில். நம்ம அப்படி அறுவடை செய்யும் பொழுது நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம் தேவையானது, தேவையில்லாத வைக்கோல மாட்டுக்கு போட்டுடுறோம். அத மாதிரி நெல்லை அரைக்கும் போது அதுல வர உமியையும் தவிட்டையும் தேவையில்லைன்னு மாட்டுக்கு கொடுத்துடுறோம். தேவையான நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம். நெல்லு அரிசி அரிசி நெல்லுல இருந்து தான் அரிசி வருது. அந்த அரிசியை களைஞ்சு சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி களைஞ்சு அந்த தண்ணியை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுடுறோம் தேவையில்லைன்னு. தேவையான அரிசியை நாம எடுத்துக்கிறோம். அந்த அரிசியை வடிக்கிறோம். வடிக்கும் போது அந்த சாதத்தை சோறை நம்ம எடுத்துக்கிறோம் தேவைன்னு. தேவையில்லாத கஞ்சி தண்ணிய மாட்டுக்கு கொண்டு போய் விடுறோம். எல்லாம் சமைச்சாயாச்சு, தலைவாழை இலை போட்டு நல்லா விருந்து வச்சு சாப்பிட்டுடுறோம். சாப்பிட்டுட்டு தேவையானது சாதம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம், தேவையில்லாத இலையை கொண்டு போய் மாட்டுக்கு போடுறோம். இப்படி தேவையானதையெல்லாம் மனுஷன் சாப்பிட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் மாட்டுக்கு போட்டோம். ஆனா அது நமக்கு தேவையான என்னென்னலாம் தருது தெரியுமா? பால் தருது, தயிர் தருது, வெண்ணெய், நெய், இது எல்லாத்தையும் தருது. அதனுடைய சாணம் கூட நமக்கு உரமா பயன்படுது விவசாயத்துக்கு. அந்த சாணத்துல இருந்து தான் விபூதி தயாரிக்கிறோம். இப்படி மாடுங்கிறது ஒரு சாதாரண ஒரு உயிரினமா மட்டும் இல்லாம நம்ம தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக கருதப்படக்கூடியதுதான் மாடு. மாடுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் உண்டு. மாடுன்னா செல்வம் என்று பொருள். அதனாலதான் இன்னைக்கு மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அழகா மாட்டுக்கு குங்குமம் போட்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகா பூலாம் கட்டி இன்னைக்கு மாட்டுக்கு நன்றி சொல்வதற்காக கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த மாட்டு பொங்கல் விழா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மாட்டு பொங்கல் மட்டும் சிறப்பு இல்லை, இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். எல்லோரும் பனம்பாலையை சீவி கல் குடித்த போது திருவள்ளுவர் மட்டும்தான் பனை ஓலையை எடுத்து கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதினார். அதனால இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் அத்தனை பேரும் திருக்குறளையும் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை கண்டிப்பா படிக்கணும். திருக்குறள் சொல்லுவேன், நீ சொல்லணும், சரியா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சமத்து. திருக்குறள் திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர். யார் எழுதினா? திருவள்ளுவர். சமத்து.